வெல்கம் டு சம்சாத் கிச்சன். இன்றைக்கி நம்ம சம்சாத் கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சுவையான வாழைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சம்சாத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு முழு வாழைக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 6 பல் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3 கீரி எடுத்துக்கலாம். 6 பல் பூண்டு நறுக்கியது. 1/4 மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப. தாளிப்பதற்கு கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. இப்படி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நம்ம எடுத்த ஒரு வாழைக்காயை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேனை வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஏன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா, எப்பவுமே எந்த ஒரு பொரியல் செய்கிறதுக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூடங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போது இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலைகளும் போட்டுக்கலாம். இப்போது இது கூடவே சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகு எல்லாம் சேர்த்திக்கலாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் வணங்கிடுச்சுங்க. இப்போ வணங்கினதோட நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை போட்டுக்கலாம். கூடவே நம்ம துருவி வச்சிருக்கிற விட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எதுக்காக ஊற்றுறோன்னா, நல்லா வேகிறதுக்காக நம்ம ஊற்றுறோங்க. இப்போது இதை ஒரு லிட்டை போட்டு மூடிக்கோங்க. 10 நிமிஷம் சிம்மிலிருந்து வேகணும். வெந்துருச்சுன்னா நமக்கு சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிருங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்துக்கலாம். சுவையான மணமணக்கும் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோட சாப்பிட இந்த பொரியல் மிகவும் சுவையாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சம்சாத் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.